கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 5:21. ரோமன்ஸ் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதாவது பாவம் ஒரு வகையில் ஆண்டு கொள்ளக்கூடிய காரியம், ஆனால் கிருபை அதை காட்டிலும் மேலாக காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்றாரு? பாவம் என்ன பண்ணுது? மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா. பாவம் மரணத்திற்கு ஏதுவாக. ஏன்னா பாவம் நம்மளை ஆண்டது. அதனால என்ன வந்துச்சு? மரணம் வந்தாச்சு. ஏன்னா ரோமர் 6ஆவது அதிகாரம் 23ஆம் என்ன சொல்ற பார்க்குறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அடுத்து என்ன? கிருபை என்ன பண்ணுது? நம்மளை நீதியில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதே 23ஆம் பின்பகுதி என்ன? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ என்ன? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு நான் எப்படியோ இது பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. மாறாக இது என்ன காட்டுது? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் சேர்க்குது. எப்படி? நம்ம இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இதை நம்ம சர்வை பண்ணுற மாதிரி கிடையாது. மாறாக நாம் என்ன? ஆளுகை செய்யக்கூடிய மக்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மூலமாய் நம்ம ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக மாற்றுகிறது. அதனால தான் யோவான் 1:17 சொல்லும்போது, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ இந்த கிருபை என்ன பண்ணுது? நம்மளை ஒரு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவனை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது. தீத்து 2ஆவது அதிகாரம் 11:12 பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, எப்படி இதெல்லாம் நம்ம மாறக்கூடிய மக்களாய் மாற்றி நம்மளை எப்படி பண்ணுது? நம்மளை ஒரு நீதி உள்ள மனுஷனாக மாற்றுகிறது. அதனால தான் எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும்போது என்ன? நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போய் சேர கடவோம். எதுக்காக? ஏற்ற சமயத்தில் கிருபையும் இரக்கமும் பெறுவதற்கு நம்ம எங்கே போய் சேருவோம்? தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு. அப்போ அந்த கிருபையினுடைய காரியத்தில் போகும்போது அந்த கிருபை என்ன பண்ணுது? நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நம்ம என்ன பண்ணுறோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை அது ஆட்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ முதல்ல பாவத்தினால நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டீங்க, அது மரணத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்போ தேவ கிருபையின் மூலமாக ஆட்கொள்ளப்படுறீங்க, அதனால உங்களை என்ன கொண்டு போய் சேர்க்குது? அது நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 2 ராஜ்யங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி? அதாவது ஒரு ராஜ்யம் சாத்தானால உண்டான ராஜ்யம். அதனுடைய அந்த ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா, அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? மரணம் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த பாவம் மேற்கொள்ளக்கூடியது. அப்போ ஒரு ராஜ்யம் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணீங்க, ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கும்போது அங்கே பாவம் தான் உங்களை ஆளுகை செய்து, அந்த பாவம் என்ன பண்ணுது? உங்களுக்கு குற்ற உணர்வையும் ஆக்கினை தீர்ப்பையும் கொடுத்து உங்களுக்கு மரணத்தை கொடுக்குது. அது உங்களை கர்த்தர்கிட்டருந்து எப்பொழுதுமே பிரித்து வைக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். இப்போ இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு உங்களுக்கு கிருபை தான் தேவை. அந்த கிருபையின் மூலமாக நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனீங்கன்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் நீதிமான் என்று கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வருது. இப்போ உங்களுக்கு கிருபை உங்களை ஆளுகை செய்து, அந்த கிருபை என்ன பண்ணுது? உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி உங்களை ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குது. இப்போ நீங்கள் இந்த ராஜ்யத்திலேருந்து இந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் முதல்ல இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தேன், நான் இந்திய குடிமகனாக இருந்தேன். இப்போ நான் பிரிட்டன் குடிமகனாக ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாக நான் மாறிட்டேன்.
என்ன நான் சில காரியங்களை செஞ்சேன், அதன் மூலமாக மாறினேன். இப்போ நான் சாத்தானுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னா, இந்த ராஜ்யத்தினுடைய பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக வரணும்னா நான் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டா போதும். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இப்போ நான் ஒரு குடிமகன்லேருந்து வேற குடிமகனாக வருவதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் குடிமகனாக வருவதற்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகனாக வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம்தான். செய்வோமா? அப்போ அந்த கிருபை உங்களை ஆட்கொள்ளட்டும். வல்ல பிதாவே, இதோ பாவத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் மரணத்தில் சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருந்தோம். ஆனால் உம்மை விசுவாசித்து இன்றைக்கு பரலோக குடியுரிமை பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய கிருபையின் கீழ் நாங்கள் வாழ எங்களுக்கு கொடுத்த அந்த உன்னதமான தயவிற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.